மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த ஆர்ப்பாட்டமானது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே ஏற்றிய முதல் நாள் முதலே அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை எதையும் நிறைவேற்றாமல் பொய் என்கின்ற ஒற்றை மந்திரத்திலே இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஏனைய அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவருடைய மகன் துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி, சமூக வலைதளங்களிலோ அது பொது வலைதளங்களிலோ உண்மையை ஒரு நாளும் அவர்கள் உரைத்ததில்லை. ஏன் என்று சொன்னால், உண்மையை அவர்கள் கூறுகிறார்கள் என்று சொன்னால் மக்களுக்கு அது தெரிந்துவிடும் என்ற ஒற்றை காரணத்துக்காக ஒரு நாளும் ஒரு உண்மையை கூட அவர்கள் பேசியது கிடையாது. அனைத்து திட்டங்களும் இதற்கு முன்பாக பேசியவர்கள் சொன்னது போல மத்திய அரசினுடைய திட்டங்களையும், இதற்கு முன்னாடி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையும், எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தையும் பெயர் மாற்றம் செய்து இன்னைக்கு அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மக்கள் நலன் கருதி ஒரு நல்ல திட்டத்தை கூட இங்கே அவர்கள் செயல்படுத்திய கிடையாது. அதுபோன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக இங்கு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளையோ அந்த மாவட்ட ஆட்சியாளர்களோ நான் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஆளுகின்ற அரசு திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் உட்பட அனைவரும் இந்த 125 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கைவிடப்பட்டு விட்டது என்று சொல்கின்றார்களே, இந்த அரசு அதிகாரியோ இந்த மாவட்ட ஆட்சியாளரோ அதற்கான அறிவிப்பையோ ஆணையோ வெளியிட்டு இந்த தமிழகத்திலே 125 நாள் வேலை திட்டம் இது கிடையாது என்று சொல்கின்ற ஒரு தானே உங்களுக்கு இருக்கின்றதா என்று இந்த அரசு அதிகாரியும் இந்த மாவட்ட ஆட்சியாளரை நான் பார்த்து கேட்கிறேன். ஆக பொய் உரைப்பதற்கும் ஒரு அளவு வேண்டும் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தினரை நாம் எச்சரிக்கின்றோம். இந்த கூட்டம் ஒரு எச்சரிக்கை மணியாக இங்கே இருக்கின்றது, புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் சட்டம் ஒழுங்கு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே சேர்ந்து கிடக்கின்றது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சியிலே மகளிருக்கு எண்ணற்ற திட்டமும் பாதுகாப்பை உருவாக்கி தந்தார்கள். மகளிருக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாகவும் உறுதுணையாக இருந்தவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னாலே கட்ட பஞ்சாயத்தும் ரவுடி